வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெர்ரி மாமி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் குழந்தைங்களுக்கு பேசணும் அப்படின்றப்போ நம்ம என்ன மாதிரி சப்போர்ட்லாம் கொடுக்கணும், என்ன மாதிரிலாம் பேசினா குழந்தைங்க பேசுவாங்க அப்படின்றத பற்றியும், குழந்தைங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழி இல்லைனா வேறு மொழி நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் ஃபாலோ பண்ணி எங்கள் குழந்தைக்கு என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்றத பொறுத்து குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க. அதனால இது உங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா குழந்தைங்களுமே டிஃப்ரெண்ட். ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள எந்த ஒரு குழந்தையோடையுமே ஒப்பிட்டு கம்பேர் பண்ணிலாம் பார்க்காதீங்க. அது ரொம்பவே கஷ்டம். எல்லா குழந்தையுமே எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க ரொம்ப சீக்கிரமாக பேசிடுவாங்க, ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் லேட்டாக பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. எல்லா மைல் ஸ்டோனும் கண்டிப்பாக குழந்தைங்க அச்சீவ் பண்ணுவாங்க. கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா அதுக்காகலாம் நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். இன்னும் ரொம்பவே லேட் ஆகுது அப்படின்னா மட்டும் நீங்கள் அதுக்காக கன்சல்ட் பண்ணுறது, டாக்டர்ஸ்ட்டை போகிறது அதெல்லாம் பண்ணலாம். இல்லைனா மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக எப்போவுமே நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அட்வைஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, குழந்தைங்க எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 6 மாதம் குழந்தைங்கள் பேசுகிறது அப்படின்றது பெருசாக ஒன்றும் இருக்காது. ஃபர்ஸ்ட் 3 months மோஸ்ட்லி சவுண்டு கூட அதிகம் வராது. 6 monthsக்கு மேலே தான் குழந்தைங்க நல்லா சவுண்ட் விடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில் ஒரு 10-12 months அந்த மாதிரி டைமில் 1 year ஆகும்போது அந்த ஸ்டேஜில் தான் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா வேர்டிங்ஸ் அதெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அம்மா 1 yearக்கு மேலே பார்த்திங்கன்னா குழந்தைங்க 2 வார்த்தைகள் கம்பேர் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு 1.5 வயசு அந்த ஏஜ் வரும்போது 2 வார்த்தைகள் சேர்த்து சொல்கிறது, அம்மா வாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறது அதெல்லாம் செய்வாங்க. ஒரு 2 வயசுக்கு மேலே 2 to 3 வயசுக்குள்ளே தான் ஃபுல்லாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, ஒரு வாக்கியம் ஃபுல்லாக சொல்கிறது அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஸோ ஒரு 3 வயசுலலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஓரளவுக்கு நல்லாவே பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மழலை பேச்செல்லாம் கொஞ்சம் 3 வயசுங்கும்போது ஒரு தெளிவாக பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ 3 வயசுலலாம் ஓரளவுக்கு நல்லா பேசுவாங்க அப்படின்றது தான் இது வரைக்கும் உள்ள தியரிஸ்லலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் உங்கள் குழந்தைங்க பேசுகிறாங்க இல்லை கொஞ்சம் லேட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்காக வரி பண்ண வேண்டாம். இப்போ உங்கள் குழந்தைங்கள நீங்கள் பேச வைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு 3 டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பேசுனீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக சீக்கிரமே பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க எதுவுமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எதுவுமே பேசலாங்கும் போது அவங்களுக்கு எந்த வேர்டிங்ஸ் எப்படி பேசுறது எதுவுமே தெரியாமல் போயிடும். ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பேசுங்க. அப்படி இல்லாட்டி உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க கூட பேச வைங்க. இல்லை குட்டி குழந்தைங்க இந்த ஏஜில் இருக்காங்க, இல்லை கொஞ்சம் பெரிய பசங்க குட்டி பசங்க இருக்காங்கன்னா தானாக குழந்தைங்கள பார்க்கும்போது அவங்களே பேச ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் சவுண்டு விடவா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க இருந்தால் அவங்க கூடயும் மிங்கிள் ஆக விடுங்க. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டிப். நிறைய பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பித்து எல்லாம் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கும். அதோடு சேர்த்து குழந்தைங்க அதை ரிப்பீட் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. எல்லா வேர்ட்ஸுமே தெரிஞ்சுக்கவும் செய்வாங்க. ஸோ நீங்கள் நிறைய பேச ஆரம்பிக்கணும். மம்மி, டாடி, டாடி, கிரானி, look at here, granny, granny, tata, granny, 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 granny. Bye bye. ரெண்டாவது விஷயம்
படிக்கிறது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம படித்து காட்டணும். இதுதான் அப்படின்ற மாதிரி படித்து காட்டுறது, பிக்சர் காட்டி சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் பண்ணலாம். அப்படியும் உங்களால் நிறைய வேர்டிங்ஸ் எல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நமக்கு வந்து பேசிகிட்டே இருந்தோம்னாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து நம்ம என்ன பேசுகிறது என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரிலாம் தெரியாமல் போயிடும் இல்லையா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு புக்ஸ் காட்டி இந்த வேர்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதை நான் பின்னாடி சொல்கிறேன் எப்போ இருந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்றத. நீங்கள் புக்ஸ் காட்டி சொல்லும்போது வந்து இந்த வேர்டு இது வந்து இப்படி நடக்குது அந்த மாதிரி அந்த பிக்சரை வந்து நீங்கள் எலாபரேட் பண்ணி அவங்களுக்கு அதை புரிய வைக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது ரொம்பவே அட்வைசபிள். சில தியரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து நம்ம பேசுகிறத கேட்குறத விட, அது மட்டும் இல்லாமல் டிவியில் பார்க்குறாங்க இல்லையா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட ஒரு பிக்சரை நீங்கள் காட்டி அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க மைண்ட் வந்து அதை ரிலேட் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் ரிலேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்ணும்போது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் காட்டி புக் ரீட் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஏதாவது ஒரு புக் அப்படி இல்லாட்டி நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா வெளியவே இப்போ ஒரு பார்க் போகிறீங்க அப்படின்னா பார்க்கில் என்னெல்லாம் இருக்குது, இங்கே என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்லும்போது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மற்ற சோர்ஸஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஸோ அது மாதிரி செய்யலாம். டாகி தென் then baby then mommy then shoes okay mouth wake up Mittu doggy fall down oh it's very messy isn't it? Mittu cleaning doggy. Okay. What is that? What is that one? Why you are so excited? What is that? Swing. Very good. Then? Slide. Very good. Clean the dog. Very good. Sun. Then? Can you please go to the next page? What is that? Raining. Okay. Raining. Okay. Raining, go away, come in and see what the day. Oh. Where's your baby, where's your baby? Raining, go away. தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஒரு வீட்டில் 2-3 ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா போய் அந்த டாய் ஏதாவது ஒரு பொம்மை ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, ஒரு கார் இருந்தால் அந்த கார் எடுத்துகிட்டு வாங்க அந்த மாதிரி கேட்கலாம். எடுத்துக்கிட்டு என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் போய் உட்காருங்க அந்த மாதிரி சொல்லலாம். தண்ணி வேணுமா என்ன வேணும் அப்படின்றத அவங்க வந்து அந்த ஆப்ஜெக்டோட பேர் சொல்லி கேட்குற மாதிரி ஒரு முறை நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் கொடுக்கும்போதுமே அவங்களுக்கு அதோட பேரை சொல்லி கொடுக்குறது மூலிமா அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து ரியல் லைஃப்பில் அவங்க வந்து ரிலேட் பண்ணி பார்க்குற மாதிரியான ப்ராக்டிக்கலான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இதுக்கு இந்த டைமில் வந்து வானா நம்ம வரணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. மித்து, where is the cat? Wow, thank you. What is that? Set. No, what is that? Train. Train. Where is the fish? Yeah! Give it to me. Where is the fish? Give it to me. Fish. What is that? Shot. What is that? Car. Very good. What is that? Where is your bangle? Can you give me your bangle? Hey, can you give it to me? Thank you. Banana. I want banana. Where is it? Banana. Where is it? Where's banana? இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு போனஸ் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் குழந்தைங்கிட்ட பேசுகிறத விட அழுத்தமாக சொல்கிறத விட
அவங்களுக்கு அது செய்கையில் சொன்னீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு எந்த மொழியுமே தேவையில்லை. இப்போ வா அப்படின்ற ஒரு விஷயத்த, இங்கே வாங்க, அம்மா கிட்ட வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே வாங்க அப்படின்னு இப்படி காட்டும் போது அவங்க ரொம்ப சீக்கிரமே அதை வந்து கிராஸ்ப் பண்ணிப்பாங்க. அதே போல் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறதும் அதே போல் கையை ஆட்டி நீங்கள் கேட்கும்போது அவங்க வந்து சீக்கிரமே புரிஞ்சுட்டு கைக்கிட்ட கொண்டு வருவாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு மொழி எதுவுமே தேவையில்லை. நீங்கள் செய்கையில் சொல்கிறது மூலியமாகவே அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சீக்கிரமே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுப்பாங்க. அதான் சொல்கிறேன்ல, ஒரு வேர்டை வந்து நீங்கள் சும்மா சொல்கிறத விட அந்த செய்கையோ இல்லை ஒரு பொம்மையோ காட்டி சொல்லும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அவங்க ரிலேட் பண்ணி ரொம்ப சீக்கிரமே அவங்க வந்து அதை கிராஸ்ப் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் பேபி. ஹலோ. Sit down, sit down, sit down, sit down, sit down, sit down. Yeah, very good. Get up, get up, get up. Very good. Yeah. Bye bye. ஓகே. ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே பார்த்திங்கன்னா 5 வயசு வரைக்கும் மூளை வளர்ச்சி ரொம்ப நிறையவே இருக்கும். 90% வந்து 5 வயசுக்குள்ளே நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அதை தான் இப்போ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 5 வயசுக்குள்ளே நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும், நம்ம குழந்தைங்க ஸ்கூல் போய் எல்லாம் கற்றுக்க போகிறாங்க, நம்ம ஏன் முன்னாடி எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு 3-4 வயசு வரைக்குமே குழந்தைங்க வந்து வீட்டில் தான் இருக்காங்க இல்லையா? கொஞ்சம் முன்னாடி ப்ரீ ஸ்கூலில் அந்த மாதிரிலாம் போகிறாங்கன்னா ஓகே. ஓரளவுக்கு 3 வயசு வரைக்கும் 4 வயசு வரைக்கும் வீட்டில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயம்லாம் நம்மளே சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா 5 வயசுக்குள்ளேயே அவங்க மோஸ்ட்லி பிரெயின் டெவலப் பண்ணிலாம் வந்துருதுன்ற போது நீங்கள் இந்த டைமில் நல்ல பழக்கங்கள் ஆகட்டும், நல்ல விஷயங்கள், கெட்டது, இது மாதிரி நிறைய விஷயங்கள், ஸ்டடீஸ் ஓரியன்டாக நீங்கள் டீச் பண்ணுறது எல்லாமே வந்து 5 வயசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப சீக்கிரமே புரிஞ்சுப்பாங்க. அதே போல் தான் குழந்தைங்க வந்து நிறைய மொழி பேசுகிறதும் வந்து 5 வயசுக்குள்ளே 2-3 மொழினாலுமே சீக்கிரமாக அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எல்லா மொழியிலுமே அதுக்கேற்ற மாதிரி ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் இப்போ ரீசெண்டாக நிறைய நியூஸ்லலாம் கூட பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. ஒரு 4 வயசு குழந்தை வந்து 7 லாங்குவேஜ், அதாவது 7 மொழிகள் வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன். அதை வச்சு சொல்கிறேன், ரொம்ப சீக்கிரமே வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு அது பிரச்சனையாக கூட இருக்கலாம். உங்கள் குழந்தையால முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி 1க்கும் மேற்பட்ட லாங்குவேஜஸ் கூட உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி நாங்கள் வந்து எங்கள் குழந்தைக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜ் தான் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே அதான் தெரியும். எங்கள் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் தான் மோஸ்ட்லி இருக்காங்க. ஸோ அது 2 தான் எங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியுன்றனால ஓகே அதை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டோன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றது ஒரு ரீசன். 2வது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய விஷயம் நம்ம குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு விஷயம். 3rd வந்து நம்மளை விட்டு குழந்தைங்க பிரிஞ்சு ஸ்கூலில் போய் தான் இருக்க போகிறாங்க. ஆனால் இங்கே இருக்க ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் எல்லாம் பேசுகிறாங்க. நம்ம வீட்டில் தமிழில் சொல்லி கொடுத்துட்டு அவங்க ஸ்கூலில் போய் இங்கிலீஷில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு நம்மளே இங்கே ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துடலாம் பேசிக்கான விஷயம்லாம் அப்படின்னு நினச்சி நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இங்கிலீஷ் பேசுகிறது. ஸோ அந்த 3 ரீசனால் தான் வந்து நான் பாப்பாவுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். நாங்கள் இங்கிலீஷ் எப்போ வந்து பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா, பாப்பாவோட பிறந்ததுலேருந்தே வந்து பேச ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, நான், ஹஸ்பண்ட், பாப்பா மட்டும் தான் வீட்டில் இருக்கோம். ஸோ நாங்கள் எப்படி செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவர் வந்து தமிழில் பேசுவார், நான் வந்து பாப்பாட்டே எப்போவுமே இங்கிலீஷில் தான் பேசுவேன். ஆனால் மோஸ்ட்லி பாப்பா வந்து என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றனால அவங்களுக்கு வந்து ரிப்பீட் பண்ணுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா புரிஞ்சுட்டு நல்லா பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு போனால் ஃபேமிலி, பக்கத்தில் நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து தமிழ் பேசுகிறதுனால தமிழும் புரிஞ்சுட்டு பேச ஆரம்பித்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே தெரியும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் ரிப்ளை பண்ணுவாங்க. பட் தமிழில் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சுட்டு தமிழில் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாமும் ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த பழக்கம் வந்து நாங்கள் பாப்பா பிறந்ததுலேருந்தே இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நானும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கிலீஷில் தான் பேசுவேன், பட் கொஞ்சம் நேரம் வந்து தமிழ்லேயும் பேசுவேன். ஊருக்கெல்லாம் போயிட்டோம் அந்த மாதிரி டைம்லலாம் நான் தமிழ்லேயே தான் பேசுவேன். பாப்பா புரிஞ்சுட்டு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தமிழ், இங்கிலீஷ் 2மே அவங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள். லாஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் அவங்க கூட இருக்கும்போது அவங்க கூட பேசிட்டு அவங்க கூட விளையாண்டுட்டு அந்த மாதிரி தான் இருக்கும்.
அப்படி பேசும்போது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே பேச தெரியல அப்படிங்கும்போது புக்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரி டைமில் வந்து புக்ஸ் எடுத்து பேச ஆரம்பித்தேன். வெளியே கூட்டிகிட்டு போய் இது என்ன அது என்ன அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பித்தேன். 3-4 மாதத்துலேருந்து நான் என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நார்மலாக யூஸ் பண்ணுற ஆல் இன் ஒன் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இந்த புக்கோட கவர் கூட இல்லை, அந்தளவுக்கு இந்த புக் யூஸ் பண்ணிட்டோம். ஆல் இன் ஒன் புக்னால் ஒன்றுமே இல்லை, ஏபிசி, அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த புக்கில் இருக்கும். இது அரௌண்ட் 100 ரூபீக்குள்ளே தான். ரைம்ஸ் எல்லாமே இந்த புக்கில் இருக்கும். இந்த புக் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாக்காக வாங்கின புக். இதில் வந்து ஒவ்வொரு பேர்ட்ஸாக காட்டி இது என்ன, இந்த அனிமல் என்ன. நான் முதல்ல பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அனிமல்ஸ் பற்றி தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா ரியல் லைஃப்பில் நமக்கு அப்புறம் குழந்தைங்க பார்த்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி இந்த மாதிரி தான் ரொம்ப ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பாவுக்கு நாய்க்குட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றத பிக்சரில் காட்டினேன். அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டி காட்டினேன். அப்புறம் அதே போல் பூனைக்குட்டி, மாடு, ஆடு இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து அதன் மூலயமா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணினா அனிமல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லி அதனோட சவுண்டும் சேர்ந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் கொடுத்தா அவங்க வந்து கொஞ்சம் சிரிப்பாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படின்றனால இப்போது மாடுனா மா அந்த மாதிரிலாம் சவுண்ட் வரணும் அப்படிலாம் சொல்லி கொடுக்கும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு பதிலுக்கு சவுண்ட் சொல்லவும் ஆரம்பித்தாங்க. அதே போல் அதை என்ஜாய் பண்ணி சிரிக்கவும் செஞ்சாங்க. அது ஒரு கேமாகவே நாங்கள் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இப்போ வரைக்குமே அனிமல்ஸோடு விளையாடுறது தான் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அனிமலோட டாய்ஸ் குட்டி குட்டியாக டொமஸ்டிக் அனிமல், வைல்டு அனிமல்ஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கி அதை வச்சு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி தான் இருந்தது. What is that, Mithu? What? What is a lion? What is that? What is that? Lion, okay. Next one. Lion coming, oh my god. Next one. Show me the next. Oh my god. Next one. Tiger, okay. Ooh. Can you move that side? Oh. What happened? Tiger biting, okay. Next one. Sheep, okay. Oh. 6 மந்த்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா பொம்மையுமே வச்சு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்க முடியும், இது என்ன பொம்மை, இது என்ன, அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு 10 மந்த்ஸ் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு என்னோடய ஹப்பியோட ஆஃபீஸ்லேருந்து பார்க்க வந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து டாக்கிங் டாம் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அதனோட பாப்பா வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சவுண்ட் விட்டாங்கன்னா அந்த டாக்கிங் டாம் பொம்மை வந்து ரிப்பீட் பண்ணும் அதே சவுண்டை. அப்படி வந்து பாப்பா பேசி அது ரிப்பீட் பண்ணும்போது அது ஒரு கேமாக வந்து பாப்பா விளையாட ஆரம்பித்தாங்க. நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் கூட வாங்கி ட்ரை பண்ணலாம், அதுவும் ஒரு நல்ல ஐடியா. 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம்ன்றது ஒன்றும் இல்லை. குழந்தைங்க லேப்டாப், டிவி, மொபைல் எல்லாம் ரைம்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க இல்லையா, அதுதான் சொல்கிறேன். இது வந்து பேசிக்காக எல்லாருமே சொல்லுவோம் ஸ்க்ரீன் டைம் வந்து குழந்தைங்களுக்கு நல்லது இல்லை, கெட்டது அப்படின்னு. கண்டிப்பாக கெட்டது தான். ரொம்ப நேரம் குழந்தைங்களை விட்டு குழந்தைங்க வந்து அதுக்கு அடிக்டடாக அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அப்படின்னா ரொம்ப கெட்டது தான். ஆனால் அதை எப்படி நான் கொடுத்தேன் பாப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க, ஒரு 15-20 மினிட்ஸ், ஒரு ½ அன் ஹவர் அந்த மாதிரி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போதும் அதில் இருக்கிறதோட ரியாக்ட் பண்ணி எப்படி அதில் இருக்கிறத எப்படி செய்யணும், அந்த வேர்ட்ஸ்க்கெலாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். If you're happy and you know it, shout hooray. If you're happy and you know it, shout hooray. If you're happy and you know it, if you really want to show it. If you're happy and you know it, shout hooray. If you're happy and you know it, shout hooray. If you're happy and you know it, shout hooray. நம்ம
நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் வச்சு தனியாக இதுக்காக புக்ஸ் வாங்கணும், இதுக்காக டாய் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன புக்கு இருக்கோ அதை வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டாய்ஸ் வச்சு நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே போல் உங்கள் கிச்சனில் இருக்க பொருட்கள், என்ன வேணும் பாப்பாவுக்கு, தண்ணி வேணுமா, அது என்ன தண்ணினா எப்படி கேட்கணும் அப்படின்றதையும் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். நிறைய லாங்குவேஜ் பேசும்போது குழந்தைங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டாங்களா, அதனால் பேசுகிறதுக்கு லேட் ஆகாதா அப்படின்ற மாதிரிலாம் கொஷின்ஸ் நிறைய நமக்குள்ளே தோணும். உங்களுக்கு குழந்தைங்களோட கெப்பாசிட்டி வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஒரு லாங்குவேஜ் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு வரீங்க அப்படிங்கும்போதே இன்னொரு லாங்குவேஜ் சொல்லி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, பேசுகிறது வந்து டிலே ஆகுது, அது வந்து புரிஞ்சுட்டு அவங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி ஒரு 2 லாங்குவேஜுங்கிறது ஓகே தான். 3-4 லாங்குவேஜ் பற்றிலாம் அவ்வளோவா எனக்கு தெரியல. ஏன்னா குழந்தைங்க கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு ஓகேன்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்கன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் பண்ணிட்டு வரும்போது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப நிறைய லாங்குவேஜஸ் வந்து எடுத்தோன்னே திணிக்க வேண்டாம். ஒரு லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பேசணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்தளவுக்கு புரிஞ்சுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நிறைய ஒரே நேரத்தில் 4-5 லாங்குவேஜ் சொல்லிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க, அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதுக்கடுத்தது குழந்தைங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் வந்து எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தைங்க பிறந்த அன்னையிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஒரு வயசு 2 வயசு அந்த மாதிரி டைம்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, குழந்தைங்க வந்து இப்போது ரெடி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எப்போ தோணுச்சுனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 5 வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோவுமே கற்றுக்குவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துகிட்டு ஒரு 3 வயசுக்குள்ளே கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா ஈஸியாகவே கற்றுப்பாங்க. ஸோ எப்போவுமே லேட் கிடையாது. ஒரு 5 வயசுக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போவுமே லேட் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்கள வந்து மற்றவங்களோட பழக விடணும். அதாவது இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகள் இல்லைனா அந்த மற்ற பெரியவங்க கூட ஓரளவுக்கு பழக விடணும். அப்படி பழக விடும்போது உங்களோட ஃபேமிலிக்குன்னு நீங்கள் இருக்கிற பழக்கத்தை விட கொஞ்சம் வித்தியாசமான பழக்கம்லாம் தெரிஞ்சுக்குவாங்க, வித்தியாசமான விஷயம்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பழக்க வைக்கிறது மூலிமா குழந்தைங்க இன்னொரு குழந்தைங்களோடு சேர்ந்தும்போது ரொம்பவுமே நிறைய பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி மற்ற குழந்தைங்களோடையும் கொஞ்சம் பழக விடுங்க. அப்படியும் நல்லா ஸ்பீச் டெவலப்மெண்ட் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி புக்ஸ் படிக்கிறத பற்றியும் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ பண்ணுறேன், எப்படி வந்து புக்ஸ் படிக்கிறோம், நான் வந்து எப்படி எங்கள் பாப்பாவுக்கு புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அதே போல் நான் நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கல, ரொம்ப சிம்பிளான பேசிக்கான 1-2-3 புக்ஸ் தான் வச்சுருக்கேன். அதை வச்சு நான் வந்து பாப்பாவுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தேன் அந்த மாதிரிலாம் வந்து நான் ஒரு தனி வீடியோ பண்ணுறேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கும் நானும் பாப்பாவும் எப்படி படிப்போம் அப்படின்றதெல்லாம் அதில் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட கடைசியில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து நினைக்கலாம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது நாம் ஏன் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் 5 வயசுக்குள்ள வரைக்கும் குழந்தைங்க வந்து எல்லாமே சீக்கிரம் கற்றுப்பாங்க. ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழி குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஃப்யூச்சரில் அவங்க ஏதாவது வெளியே போகிறாங்க அப்படின்றபோது அந்த மொழி அவங்களுக்கு ஒரு ஆடடான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் சரி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் சொல்லிக் கொடுத்தனே தவிர, மற்றபடி எனக்கு ரொம்பவே பிடிச்ச மொழி அப்படின்னா நம்ம மொழி தான் எல்லாருமே சொல்லுவோம். அதே போல் என்னோட தாய்மொழியான தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். நான் படித்ததும் எல்லாமே வந்து தமிழ் மீடியம் தான். ஸோ எப்போவுமே தமிழுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ், எல்லா மொழியுமே. அதை வந்து நான் இப்போ சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இங்கிலீஷ் பேசணும்னு குழந்தைங்க சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்றத. அதுக்காக நான் இதை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓரளவுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்கள் ப்ராக்டிக்கலாக இது வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணுமோ அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்ற சோஷியல் மீடியா சைட்ஸான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமிலும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.
ஏன்னா அங்கே வந்து நான் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். மேலும் எங்கள் பாப்பாவுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நிறைய பேர் கேட்குறீங்க. அதனோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.